தலைவர். அப்படிப்பட்ட அந்த புரட்சியாளரை பின்பற்றுகிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த அவமானத்தை மோடி அரசு நிகழ்த்தியிருக்கிறது. ஆகவே இதை கண்டிக்கிற வகையிலும் நேற்று ராமநாதபுரத்தை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் ஒரு பொறுக்கித்தனமான ராஜீவ்காந்தி என்கிற ஒரு பொறுக்கி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பி.ஆர். கவாய் அவர்களை அவமதித்ததை கண்டித்து உச்சநீதிமன்றத்திலே சமத்துவ வழக்கறிஞர்கள் ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வருகிற போது திட்டமிட்டு அவருடைய வாகனத்தை குறுக்கே நிறுத்தி தலைவருடைய வாகனத்தின் போது நிறுத்தி அவர்களிடத்திலே வம்பிழுக்கக்கூடிய ஒரு கேவலமான நிகழ்வு தமிழகத்தில் நடக்கிறது. நாங்கள் ஆளும் கட்சி கூட்டணியில் இருக்கிறோம். சமூக நீதி ஆட்சியை நாங்கள் வீழாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இன்றைக்கு நாட்டையே பாதுகாக்கக்கூடிய ஒரு கடமையில் இருக்கக்கூடிய எமது தலைவர் எழுச்சி தமிழருக்கு இந்த நிலை ஏற்படுகிற போது நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. சங்கிகள் ஒருவன் கூட இங்கு எங்கும் தமிழ்நாட்டிலே நடமாட முடியாது என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் இன்றைக்கு மாவட்ட செயலாளர் வீரமங்கையக்கா வளர்மதி அவர்களுடைய தலைமையில் ஒன்றிய செயலாளர் ஆற்றல்மிகு அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் முன்னிலையில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் அனைவரும் திரண்டு இந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்கள் இதில் பெரும்பான்மையாக கலந்து கொண்டு தங்களுடைய கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மோடி அரசை தலைவர் எழுச்சி தமிழருக்கு இதுவரையிலும் ஏன் பாதுகாப்பு இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகிற வகையில் இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கிற மகளிர் அணி நாளை தொழில்நுட்பத்தையும் செருப்பையும் எடுத்துக்கொண்டு வீதிக்கு வர வேண்டிய நிலையை ஏற்படுத்தக்கூடாது இந்திய அரசு என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அவலத்தை கண்டித்து உரையாற்றுவார். மைய மாவட்டத்தின் சார்பாக அருமையக்கா மாவட்ட செயலாளர் வளர்மதி அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்ற கண்டன மாவட்ட அமைப்பாளர்கள் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றிய நகர நகரணி பொறுப்பாளர்களும் இதில் திரளாக கலந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஏன் என்றால் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கே ஒரு செருப்பு எடுத்து வீசுகின்ற அளவுக்கு கிஷோர் ராஜேஷ் அவர்கள் கோர்ட்டில் இருந்த காலனியை வீசுகிறார் என்றால் இந்த துணிச்சல் யார் கொடுத்தது? சங்கியல் குரூப்பு தான், ஆர்எஸ்எஸ் குரூப்பு தான் இதுக்கு பின்புலமாக இருந்து இந்த செருப்பை வீசுகின்றார்கள். எழுச்சி தமிழர் அவர்கள் சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வருகின்ற போது ராமநாதபுரத்தை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் வேண்டுமென்றே தலைவர் வண்டி மீது மோதுவது போல் வந்து தகராறில் ஈடுபடுத்தார். ஆகையால் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே கலசபாக்கம் ஒன்றியத்தின் சார்பாக நடைபெறுகிறது, மைய மாவட்டத்தின் சார்பாக நடைபெறுகிறது. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு செட் பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது என்பதை கூறிக்கொண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதியை காலனியை செருப்பால் தாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் எழுச்சி தமிழர் வாகனத்தின் மீது இடித்த ராஜீவ்காந்தி மீதும் குற்ற வழக்கு பதிவு செய்து கைது செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவிடுகிறேன். நன்றி.